ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் ஃபின்ச்சஸ் வந்து ப்ரீடிங்க்கு அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஃபின்ச்சஸ் வந்து நான் வாங்கி ஒரு 1 மந்தில் வந்து பேர் ஆச்சு. பேர் ஆனதுக்கப்புறம் எக்லே பண்ணுச்சு. அதோட ஃபஸ்ட்டு எக்கை வந்து கீழே தள்ளி விட்டு அதுவே உடச்சிருச்சு. ஸோ அதுதான் என்ன ரீசன் நான் சர்ச் பண்ணேன். சரி, கால்சியம் கம்மியாக இருக்கனால தான் அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னனால நான் எக்ஷெல்ஸ் எல்லாம் வந்து நொறுக்கி திணையில் சேர்த்து போட ஆரம்பித்தேன். ஸோ அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 எக்ஸ் போட்டுச்சு. கண்டினியூஸாக ஒரு டேக்கு ஒரு எக் மாதிரி போட்டுச்சு. ஸோ அந்த 3 எக்ஸையும் வந்து ப்ராப்பராக அடகாத்துச்சு. அடகாத்து கரெக்டாக அதுலேருந்து ஒரே ஒரு எக்கு மட்டும் தான் ஹேட்ச் ஆச்சு. அந்த ஹேட்ச் ஆன எக்லேருந்து ஒரு கொஞ்சம் வந்துச்சு. மீதி 2 எக்குமே வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அது வந்து இன்ஃபர்டைல் எக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபின்ச்சஸ் வந்து அந்த பேபி ஃபின்ச்சை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துச்சு. டெய்லி ஃபீட் பண்ணோம் கரெக்டாக. அப்புறம் ஒரு 15 to 16 டேஸ் வரும்போது அது வெளியே வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் தான் தூக்கி திரும்ப உள்ளே வச்சேன். இருந்தாலுமே அது வந்து ஃபீட் பண்ணுச்சு கரெக்டாக. ஆனால் ஒரு சில கேஸில் என்ன ஆகுனா, ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து கரெக்டாக தான் ஃபீட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக எப்பயும் போல் ஃபீட் பண்ணிருந்துச்சு. கரெக்டாக அந்த சிக்ஸு வந்து வெளியே வந்துருச்சு. ஒரு 30 டேஸு ஒரு பறக்கிற ஸ்டேஜில் இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பேரண்ட்ஸ் ஃபின்ச்சை வந்து சின்ன ஃபின்ச்சை வந்து அவாய்ட் பண்ணுச்சு. ஸோ கொத்தி விடும், சண்டை போட்டே இருக்கும். என்னோடய கேஜும் வந்து ரொம்பவே சின்ன கேஜ் தான் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 feet கேஜ் தான் அது. ஸோ இது வந்து தனியாகவே இருந்துச்சு. இந்த சின்ன ஃபின்ச் வந்து தனியாகவே இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து அடுத்த ப்ரீடிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ப்ரீடிங் ரெடி ஆகி எக்கும் போட்டுச்சு. என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எக்கு போட்டதுக்கப்புறம் வந்து இந்த ஃபின்ச்சஸும் மொத்தமாக 3 ஃபின்ச்சுமே போய் அந்த பாட்டுக்குள்ளே உட்கார மாதிரி இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து ப்ராப்பராக அதை வந்து அடகாக்கவே இல்லை. ஸோ செகண்ட் ப்ரீடிங் வந்து இப்படியே கெடுத்துருச்சு. அதனால தான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு நியூ கேஜ் வாங்கி இதுக்கு தனியாக ஒரு பேர் வாங்கி போட்டுருவோம். ஸோ செப்பரேட் பண்ணுறோன்னா வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய கேஜ் வாங்கினேன். 2 feet கேஜ் வாங்கி தான் இந்த ஸ்மால் ஃபின்ச்சஸ்க்கு ஒரு ஜோடியாக வாங்கினேன். ஆனால் வந்து சந்தையில் வந்து எல்லாமே கிடைக்கிறது வந்து எப்படி கிடைக்குன்னா, எல்லாமே சின்ன சிக்ஸ் தான் விற்பாங்க. ஒரு 1 month ஓல்டு அந்த மாதிரி விற்பாங்க, தவிர ப்ரீடிங் பேர் வந்து விற்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 month வாங்கி போட்டேன். ஸோ இதனால் என்னென்னா, ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் ஆகுது. என்னோடய ஓல்டு சிக்கு வந்து ஒரு 3 months ஓல்டு இருக்கும். ஆனால் இப்போ நான் இங்கே வாங்கி போட்டது வந்து எப்படியும் 30 to 40 days ஓல்டு தான் சிக்ஸ் இருக்கும். ஸோ வாங்கி போட்டோன்னே அதை வந்து அக்செப்ட் பண்ணல. துரத்தி சண்டை போட்டே இருந்துச்சுங்க மாறி. ஆனால் என்னோடய பழைய பேர் வந்து எப்பயும் போல் ப்ரீட் பண்ணுற ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸ் வைக்கலை. எக்ஸும் என்ன பண்ணுச்சுன்னா கீழே போட்டு உடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேர்த்து போகிறதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, என்னோடய பெரிய மேல் ஃபின்ச் வந்து நெஸ்ட்டு கட்டும். அந்த நெஸ்ட்டை போய் இந்த சின்ன மேல் ஃபின்ச் வந்து கெடுத்து விடுது. இங்கேருந்து போய் அந்த நாரை வந்து எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு செப்பரேட் மாதிரி பண்ணிடலாம், ரெண்டையுமே தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் பண்ணிட்டேன்னா அதோட வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி தான் நான் இருக்கும். ஒரு 20 rupeesக்குள்ளே காசுக்குள்ளே எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வந்து இந்த ஃபின்ச்சஸ் வந்து செப்பரேட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் ஆகி எக்கு வந்து ஹேட்ச் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்து போகிறனால சக்ஸஸ் ஆகும், ப்ரீடிங் வந்து சக்ஸஸாக இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி நடக்கலை. அதனால தான் நான் வந்து செப்பரேட் பண்ணிடலான்னு இருக்கேன். இந்த சைடு ஒரு பேரன், இந்த சைடு ஒரு பேரன் செப்பரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதும் நான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட. ஸோ நம்ம ஃபின்ச்சஸ் பற்றி எல்லா வீடியோவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஃபின்ச்சஸோட ப்ரீடிங் பிஹேவியர், ப்ரீடிங் வீடியோ, மேல் ஃபீமேல் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வீடியோ எல்லாமே லிங்க்கில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.